திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள், நல்ல சிந்தனையோடு துயில் உணருங்கள். நல்ல சிந்தனை நமச்சிவாய என்ற 5 எழுத்து மந்திரம். நல்ல சிந்தனை, நல்லதையே நினையுங்கள், நீங்கள் நல்லதையே பேசுங்கள், நல்லதையே செய்யுங்கள். எல்லாவற்றுக்கும் அடித்தளம் எது என்றால் நமச்சிவாய என்ற 5 எழுத்து மந்திரம். எனவே அதனை நாள்தோறும் கூறுங்கள், நாள்தோறும் துயில் உணருங்கள் கூறுங்கள். அம்பலவாணன் மீது ஆணையிட்டு கூறுகிறேன், நீங்கள் நமச்சிவாய சொல்லுங்கள், நலமாக வளமாக வாழ்வீர்கள் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று 6ஆம் திருமுறை, 6ஆம் திருமுறையிலே 46வது பதிகம் திருவாவடுதுறை, 46 திருவாவடுதுறை திருத்தலம். இதில் 4வது பாடலை பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும். பாடலை நாம் முதலில் காண்போம். பேணிய நற்பிழைதவள் செஞ்சடையினானை, பேணிய நற்பிழைதவள் செஞ்சடையினானை, பித்தராம் அடியார்க்கு முத்தி காட்டும் ஏணியை, இடர்கடலுள் சுழிக்கப்பட்டு இங்கு இழைக்கின்றேற்கு அக்கரைக்கே ஏற வாங்கும் தோணியை, தொண்டனே தூய ஜோதி சுலாவென்குழையானை, சுடர் பொற்காசிங்கானியை, அவடுதல்லுரையுள் வேய அரணடியே அடிநாயேன் அடைந்து விந்தேனி. இந்த பதிகம் முழுவதுமே கடைசி அடியில் பார்த்தீங்கன்னா அரணடியே அடிநாயேன் அடைந்து விந்தேன் என்று பாடுகிறார். விந்தேனி பாடுகிறார். திருச்சிற்றம்பலம். பிறைதவள் செஞ்சடை, பேணிய நற்பிறை நல்ல பேணப்பட்ட பாதுகாக்கப்பட்ட என்று பொருளுங்க. பிறைதவள் செஞ்சடையனாய் இருக்கிறான். தன்பால் பெரும் பற்று கொண்ட அடியவர்களை வீட்டுலகத்துக்கு ஏற்றக்கூடிய ஏணியாக இருக்கிறான். பெருமான் நம்பெருமான் ஏணியாக இருக்கிறான். அடுத்து அவன் தோணியாக இருக்கிறான். அடியேனை நான் துன்பக்கடலிலே சுழியிலே அகப்பட்டு வருந்துகிறேன். அப்படி வருந்துகின்ற அடியேனை ஏறி அக்கறை அடைய, அக்கறை என்பது சிவபெருமான் இருக்கக்கூடிய சிவலோகம், அந்த அக்கறை அடைய உதவி சேர்க்கக்கூடிய தோணியாக தூய்மையான ஒளி வீசுகின்ற வெள்ளிய காதணியை அணிந்தவன், தூய ஒளி வீசுகின்ற வெள்ளியை காதணியாக அணிந்தவன், ஒளி வீசக்கூடிய பொற்காசு, அந்த பொற்காசினுடைய மாற்றினை அளக்கக்கூடியவன், பொற்காசின் மாற்றினை அளக்கக்கூடிய உரையாணியாக இருக்கிறான். ஆவடுதுறையிலே மேவிய அரண் அடியே தொண்டனாகிய அடிநாயேன் அடைந்து உய்ந்தேன் என்கிறார். பேணியே என்றால் பேணப்பட்ட, பித்தர் என்றால் இறைவனிடத்திலே பேரன்புடையவர்கள்,
இறைவனிடத்திலே பித்தன். பித்தா பிறை சூடினார் இல்லையா பெருமான் சுந்தரர். அதனால் இங்கே பித்தனாக இருக்கக்கூடியவர்கள், பேரன்புடையவர்கள், அவர்களுக்கெல்லாம் ஏணியாக இருக்கிறார். முத்தியாகிய உயர்ந்த இடம், அதனாலே சுழிக்கப்பட்டு இந்த உலகத்திலே நான் இழைக்கின்றேன் என்கிறார், துன்பப்படுகிறேன் என்கிறார். அக்கறை என்பது அவ்வுலகு. அவ்வுலகு என்றால் இறைவனுடைய உலகம். சுலாவுதல், சுலானா அசைதல், சுலாவுதல் அசைதல். வெண்குழை, சங்க குழையை அறிந்திருக்கிறார். ஆணி என்பது பொன்னது மாற்றினுடைய அளவை அறியக்கூடியது. இதற்கு உரையாணின்னு இதுக்கு பேர். திருச்சிற்றம்பலம். சுடர் பொற்காசின் ஆணி என்றது. பொற்காசினுடைய சுடரை அளக்கக்கூடிய ஆணி. உயர்ந்த பொன் எனல் வேண்டி பொற்காசுன்னு சொன்னார் அங்கே. திருச்சிற்றம்பலம். பேணியனர் பிறை தவழ் செஞ்சடையினானை பித்தராம் அடியார்க்கு முத்தி காட்டும் ஏணியை இடர்கடலுள் சுழிக்கப்பட்டு இங்கு இழைக்கின்றேற்கு அக்கறைக்கேற வாங்கும் தோணியை தொண்டனேன் தூய ஜோதி சுலாவெண்குழையானை சுடர் பொற்காசின் ஆணியை ஆவடுதந்துரை இறையூரையுள் மேய அரணடியே அடிநாயேன் அடைந்து உய்ந்தேனே. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திரு ஆவடுதுறை சென்று அங்கே மாசிலாமணி ஈசரையும் ஒப்பில்லாமணி அம்மையையும் வணங்கி அவர்களுடைய அருளை பெற்று நலமாக வளமாக வாழ்வோம், அனைவரையும் வாழ்விப்போம், அவர்களுடைய அருள் துணை கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்களிடந்து விடைபெறுபவர் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். கபாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா. திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.